ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். பெற்றமைத்து உண்ணும் குலம், அந்த பதத்தை அனுபவிப்போம். பெற்றம் மேய்த்துன்னா மாடுகள் மேய்த்து உண்ணும் குலம், அதாவது ஆய்க்குலம். ஆயர்கள் கறவைகளை மேய்ச்சுட்டு தான் சாப்பிடுவா. அவைகளை முதல்ல புல் மேய அழைச்சுண்டு போவா. அதுகள் வயிறு ரொம்பிடுத்தான்னு பார்த்துட்டு தான் இவா சாப்பிடுவாளாம். அதே மாதிரி தான் ஒரு அக்னிஹோத்திரம் பண்ணுற பிராமணர் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவார். ஸ்ரீ வைஷ்ணவர்களும் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணிட்டு பெருமாளுக்கு கண்டருள பண்ணின பிரசாதத்தை தான் சாப்பிடுவார். தர்மசாஸ்திரத்தை அப்பப்போ மெசேஜாக கொடுப்பா நம்ம ஆண்டாள். அப்போ நாம் என்ன பண்ணணும்? நித்திய கர்மாவை பண்ணிட்டு தான் சாப்பிடணும். குளிச்ச உடனே டைனிங் டேபிளை வந்து உட்காரக்கூடாது. மிக உயர்ந்த கொள்கையை கொண்டவர்கள் ஆயர்கள். என்ன காரணம்னா, நம்மை நம்பி வாழும் வாயில்லா ஜீவன்கள் அதுகள் மேயறதை பார்த்து சந்தோஷப்படுவாளாம். கிருஷ்ணா, வைகுண்ட லோகத்தை விட்டுட்டு எங்களுடைய ஆயர் குலத்தில் வந்து நீ அவதாரம் பண்ணியிருக்க. ஆடு மாடுகளான கறவைகள் கோபாலனான உன்னையே நம்பி இருக்கிற மாதிரி நாங்களும் உன்னையே நம்பி இருக்கோம். கண்ணா, எங்க அவதாரம் பண்ணணுங்கிற உரிமை உனக்கு உண்டு, ஆனால் எங்களுக்கு கிடையாது. நாம் எங்கே பிறக்கணும்னு டிசைட் பண்ணி நாம் பிறக்க முடியாது. நம்முடைய கர்மா பாப புண்ணியங்கள் அடிப்படையில் பகவான் நமக்கு பிறவியை கொடுக்குறான். ஒரு கவி சொல்கிறார், தாயையும் தந்தையையும் தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை, முகத்தையும் நிறத்தையும் தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை, பிறப்பையும் இறப்பையும் தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை அப்படிங்கிறார். ஆனால் பகவானுக்கு அந்த உரிமை உண்டு. பிதரம் லோச்சையா மாச்ச அப்படின்னு தசரதனை ராமர் தேர்ந்தெடுத்தார். தேவகி வசுதேவரை கண்ணபிரான் தேர்ந்தெடுத்தான். கண்ணா, எங்களுடைய அறிவு ஒன்றுமில்லாத ஆய்க்குலத்தில் பிறந்ததுனால எங்களை போல உனக்கும் அறிவு குன்றி போயிடுத்து போல இருக்கு. அதனால தான் நாங்கள் என்ன கேட்டு வந்திருக்கோம்னு தெரியாமல் பேரி வாத்தியத்தை கொடுத்து இதுதான் பறை அப்படின்னு சொல்கிறியே அப்படின்னா ஆண்டாள். அடாடா, பெருமாளை இப்படி சொல்லலாமா அப்படின்னா, ஆண்டாள் உரிமையோடு சொல்கிறதுங்கிறது வேற. நாம் பக்தியே இல்லாமல் அப்படி சொல்லக்கூடாது. ஆனால் பகவான் பக்தர்கள் கிட்ட தன்னை தாழ இட்டு கொண்டு பழகுவான். ஒரு ஆச்சரியம் பாரு கிருஷ்ணா, உன்னோட பழகி பழகி வேதத்தில் மட்டுமே அறியப்படக்கூடிய ஒன்றை நாங்கள் புரிஞ்சுட்டோம், எங்களுக்கு ஞானம் வந்துடுத்து அப்படிங்கிறான். ஆண்டாள் சொல்கிறது மாதிரி அவள் சொல்கிறது ரொம்ப கரெக்ட். திருப்பாவை 30 பாசுரத்தில் இப்போ 29வது பாசுர விளக்கத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதை கேட்டு கேட்டு நீங்களும் எக்ஸ்பர்ட்டாக ஆகியிருப்பேன்னு நினைக்கிறேன். நாங்கள் எதை கேட்டு வந்தோங்கிறத நாங்களே இப்போ சொல்லிடுறோம் கிருஷ்ணா அப்படின்னா. குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. குற்றேவல்னா கைங்கரியம் அப்படின்னு அர்த்தம். நாங்கள் பள்ளத்தில் இருக்கிற சேவகர்கள், நீ எங்களுக்கு கைங்கரியம் கொடுக்கணும், அதுதான் எங்களுக்கு ஆனந்தம். யார் யார் என்னென்ன கைங்கரியம் பண்ணணும்னு நீ ஆணையிடணும். கோவில்களில் அருளப்பாடுன்னு சொல்வார்களே, அந்த மாதிரி. பொறு சிறைப்புள் உவந்தேறும் பூமகளார் தனிக்கேழ்வன் அப்படிங்கிறார் ஆழ்வார். பெருமாள் தன் பேரில் ஏறப்போறார்னு ஆனந்தத்தில் கருடன் தன் சிறகை அடிச்சுப்பானான். கைங்கரியத்தில் அவருக்கு அவ்வளவு ஆனந்தம். கோவில்களை பெருக்கிறது, கோலம் போடுறது, பல்லக்கு சுமக்கிறது போன்ற பணிகளெல்லாம் செய்யணும். கடைத்தலை சீக்க பெற்றால் கடிவினை களையலாமேங்கிறார் ஆழ்வார். ஏவல் கூவல் பணி செய்வேன் அப்படின்னு சொல்கிறார் ஹனுமான். லக்ஷ்மணர் தன்னை ராமருடைய தம்பின்னு சொல்லிக்கல, ஏவல் செய் அடியன் யானே அப்படின்னு சொல்லிக்கிறார். பெரிய மகரிஷிகள் காட்டில் தபஸ் யாக யஜ்ஞங்கள்லாம் பண்ண போது சபரி அவளுக்கு சின்ன சின்ன கைங்கரியங்கள் தான் பண்ணினான். ராமர் சேது பாலம் கட்டின போது ஒரு அணிலும் தன் பங்குக்கு கைங்கரியம் பண்ணித்து. கண்ணா, உன்னை தேடி வந்த எங்களுக்கும் உச்சிதமான பணிகளை நீ தரணும்.
அதுதான் பறை அப்படின்னு சொல்கிறா ஆண்டாள் இந்த இடத்துல. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.